வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆரோக்கியமான பச்சைப்பயிரில் சுவையான நல்ல காரசாரமான பச்சைப்பயிறு குருமா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சின்ன கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்க போகிறோம். 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுவிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 6 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது போல் பூ மாதிரி வெந்திருக்கணும். நல்லா வந்துருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ குருமா தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதும் இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நீள்வாக்கில் அரிஞ்ச குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வணங்குறதுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மைய வதங்கணும். அது வரைக்கும் இதை நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மைய வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வரணும். இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதில் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பச்சைப்பயிறு ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இது மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை விட ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சுவையான பச்சைப்பயிறு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பச்சைப்பயிரில் தான் செஞ்சோன்றதே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.